விஜயகாந்துக்கு பின்னாடி சின்ன கவுண்டரில் கொடை பிடிச்சிட்டு போனான். 250 ரூபா சம்பளம் ஒரு நாளைக்கு. கால் அமைக்க விடுவான் சாயந்தரத்தில். ஒரே தெருவில் வீடு வாங்கலான்னு. விஜயகாந்த் தெருவில் வீடு, அவனும் மதுரக்காரன் இவனும் மதுரக்காரன். விஜயகாந்த் முன்னாடி வாங்கிட்டான் சார். அவன் தெருவுக்கு ஏத்தாப்புல வாழணுமா வாங்க. அப்பவே அந்த போட்டி 2 பேருக்கும் இருந்துச்சா சார்? போட்டிலாம் இல்லை சார். பணம் கண்ணை மறைக்கிருந்தானே இப்போ சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அவருடைய பாபா, அவர் வக்கீல் பாபா ஒருத்தர் இருந்தார், இறந்துட்டார். வடிவேலு வீட்டுக்கு ஏத்தாப்புல தான் ஒரு வீடு. சொந்தக்காரங்களாம் துக்கம் விசாரிக்க வருவானுங்களா? ஏன் இங்கே காரணம் தெரியுங்க, வண்டி எடுக்க சொல்லுங்க. இல்லையா, துக்கம் பாடி எடுத்ததுக்கப்புறம் எடுத்துருவாங்க. ஒரு மனிதாபிமானம் தானே சார் எல்லாமே வாழ்க்கையில். மனிதாபிமானம் தானே எல்லாமே வாழ்க்கையில். எதாக இருந்தாலும் சரி விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருந்துச்சுன்னா நம்ம நல்லா வச்சிருப்பானே கடவுள். வண்டி அடியா என்ன மாதிரி வச்சா அது என்ன பெரிய ஏதோ சொல்லிட்டாங்களோ. வெளு எடுத்துட்டானுங்க. எனக்கு நைட்டு 3 மணிக்கு ஃபோன் பண்ணுறான் வெளுத்ததுக்கப்புறம். வடிவேல் சார்? ஆமாம். அடிச்சிட்டாங்களா சார்? ஆமாம். நான் சங்கம் ஹோட்டலில் தங்கியிருக்கேன் தஞ்சாவூரில். எனக்கு ஃபோன் பண்ணுறான், அண்ணா என்ன அடிச்சிட்டாங்கண்ணே. விஜயகாந்த் ஆளுங்க அடிச்சுட்டானுங்க. எனக்கு ஃபோன் பண்ணான். கலைஞர் சிஎம். நான் சங்கம் ஹோட்டலேருந்து 4 மணிக்கு அடிக்கிறேன் ஃபோன். ஏர்லி மார்னிங் 4 மணிக்கு அடித்தேன் கலைஞருக்கு. அப்பாட்ட பேசுகிற சொல்லுங்க. அப்பா 4 மணிக்கு அடிச்சிடுவார். ஃபோன் அடிச்சேன், என்னது ஆகுனாரு, இது மாதிரிப்பா வடிவேல் அடிக்கிறானுங்களாம். அது கொஞ்சம் சொல்லி போலீஸில் கொஞ்சம் நீங்கள் தான்ப்பா கொஞ்சம் ஏற்பாடு பண்ணு. சரி நான் பார்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நாஞ்சல் குமரன் ஒருத்தர் இருந்தார் கமிஷனர், அவர்கிட்ட சொல்லி அதுக்கப்புறம் சேவ் பண்ணேன் வடிவேல் சார்.